ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் மிக மிக சீக்கிரமாய் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் நடக்கப் போகிறது. ஆம் பிரியமானவர்களே, சீக்கிரமாக தேவன் உடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிறார். எதற்காக நீ காத்திருந்தாயோ அந்த காரியங்கள் அனைத்தையும் தேவன் வாய்க்க பண்ண போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் வாய்க்கப்படவில்லையோ அத்தனை காரியங்களும் இந்த நாளிலே வாய்க்க பண்ணும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் செல்ல வேண்டிய பாதைகளை அவருடைய சமூகத்தில் கேட்டு நீங்கள் செயல்படுத்தும் போது அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆபிரகாமுடைய வேலைக்காரனை குறித்து நாம் தெரியும். ஆண்டவரே, என்னுடைய எஜமானனுக்காக நான் என்ன செய்கிறேன்? மகனுக்காக நான் பொண்ணு போக்க போகிறேன். ஆண்டவரே, எனக்கு நேர்த்தியான வழியில் என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெபித்து கொண்டு கடந்து சென்றதுனால நேர்த்தியாய் தேவன் அங்கே வழி நடத்தி ரெபெக்காளை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்னை நேர்த்தியாய் வழி நடத்தினார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவித்து ஆண்டவர் இதை செய்வார் என்று சொல்லி நீ விசுவாசிக்கும் போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். உடனடியாக மிகவும் சீக்கிரமாக ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்து அவர் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். இனி தாமதிக்காது. ஏன்னா அவர் இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இதோ தடைகளை நீக்கி போடுகிறவர், உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து சொல்லுகிறவராக இருக்கிறபடியினாலே இந்த நாளில் நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் திகைக்க வேண்டாம். உங்கள் காரியம் மிக மிக சீக்கிரமாய் தேவன் நடத்தி கொடுக்க போகிறார். இது எப்படி நடந்தது என்று சொல்லி உங்களுடைய கண்கள் ஆச்சரியப்படும் விதமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை விட மேலான காரியத்தை தேவன் உங்கள் குடும்பத்திலே செய்யும்படியாக என்னென்ன காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பி ஜெபித்து கொண்டிருந்தீங்களோ அந்த காரியம் அனைத்தும் இந்த நாளிலே நடக்க போகிறது. அதுவும் சீக்கிரமாய் நடக்க போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்திற்காக நீங்கள் கண்ணீர் வடித்தீர்களோ அந்த கண்ணீருக்குரிய பலன் உடனடியாய் சம்பவிக்க போகிறது. உன் கணவனுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் உடனடியாய் கடந்து வரப்போகிறது. ஒரு மனம் திரும்புதற்கேற்ற கனி கொடுக்கிற வாழ்க்கையை நீயும் உன் குடும்பமும் சந்திக்கும்படியாக தேவன் சீக்கிரமாய் அதில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது. ஆசீர்வாதம் தேவனுடையதாக காணப்படுகிறது. இந்த நாட்டில் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கே அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய கை குறுகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால தேவன் இந்த நாளிலே கொடுத்து நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி நீங்கள் வாழத்தக்கதான ஒரு அனுகிரகத்தை தேவன் உன்னத்திலிருந்து செயல்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில் மிகவும் சீக்கிரமாய் ஒரு ரட்சிப்பையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாட்டில் வருடக்கணக்காய் ஜெபித்திருக்கிறேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு, ஒரு மனம் திரும்புதல் உண்டாகப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில் தடைப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் சீக்கிரமாய் நீர் நடத்தி கொடுக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் சொன்ன வசனத்தின்படி அவர்கள் அதிசயங்களை காணத்தக்கதான அற்புதத்தை செய்து அவர்களை கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.